ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம நவம்பர் 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பீகாரோட சிஎம்மாக நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக செலக்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ 10வது முறையாக பதவி ஏற்க போகிறாங்க. இதுதான் பார்க்குறோம். அண்டு இந்த சிஎம் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு இது ஆர்டிக்கலில் சிஎம்மோட அப்பாயின்மெண்ட் பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 164. ஸோ சிஎம் அப்பாயிண்ட் பண்ணி வைக்கிறது யார்? கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணி வைப்பார். அண்ட் உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, எந்த ஆர்டிக்கல் வந்து சிஎம்மோட கடமைகள் பற்றி சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஆர்டிகல் 163 என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சிஎம் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த அமைச்சரவைக்கு பொறுப்பு அப்படிங்கிறத 163 அப்படிங்கிறது சொல்லும். ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தியோட பிறந்த தினம். ஸோ முன்னாள் பிரதமர் இல்லையா, ஸோ அவங்க நவம்பர் 19, 1917 பிறந்திருப்பாங்க. ஸோ இவங்க பிறந்த தினத்தை நேஷனல் இன்டெகிரிட்டி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம், தேசிய ஒருமைப்பாட்டு தினம். ஸோ நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பிறந்த அக்டோபர் 31 வந்து தேசிய ஒற்றுமை தினம், நேஷனல் யூனிட்டி டே அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர் 31. நவம்பர் 19 வந்து நேஷ்னல் இன்டெகிரிட்டி டே. ஸோ ரெண்டும் குழப்பிக்கக்கூடாது, ஒற்றுமை தினம் வேறு, ஒருமைப்பாட்டு தினம் அப்படிங்கிறது வேறு. ஓகே, இப்போ வந்து இந்திரா காந்தி அவர்கள் எப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்கன்னா 1966 இருந்து 77 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. அதே போல் 1980 இருந்து 84 வரைக்கும் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பாங்க. ஸோ 84 தான் அவங்க வந்து அவங்களோட பாதுகாவலர்களாலேயே சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது அவங்க கொல்லப்படுறதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அமிர்தசரஸில் வந்து இருந்த பதுங்கியிருந்த அந்த தீவிரவாதிகள் எல்லாம் சுட்டுக் கொள்றதுக்காக ஒரு படை அப்படிங்கிறது அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செமரு எரிமலை. ஸோ இந்த செமரு எரிமலை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இதை பற்றி கொடுத்துருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை வந்து ஒரு வெடிக்கக்கூடிய நிலையில் இருக்குது அப்படிங்கிறது, அதனால தான் இதை எடுத்தேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, செமரு எரிமலை எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மனித உடல் உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று அறுவை சிகிச்சைக்கான விதிகள் பார்த்தீங்கன்னா 2014 மத்திய அரசால் வெளியிடப்பட்டது. ஸோ இது இப்போ எதுக்கு நியூஸில் இடம்பெற்றிருக்குன்னா, இந்த கோர்ட் இருக்காங்களே, சுப்ரீம் கோர்ட் இது ரிலேட்டடாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த விதிகள் 2014 வந்த விதிகளை தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் எல்லாம் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க. ஸோ அவங்க சீக்கிரம் இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக தான் இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு. அண்ட் தோட்டா ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் இந்த தோட்டா ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஆர்கன் டொனேஷனில் நமக்கு தெரியும், இது வந்து அதிக அளவில் ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது நமக்கு சவுத் சைடில் இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இதுதான், அதிக அளவில் ஆர்கன் டொனேஷன் எந்த ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, இது ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ஆர்கன் டொனேஷன் அறுவை சிகிச்சை, அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது, ரெண்டையும் வந்து சொல்லிடுங்க. நம்ம நிறைய டைம் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டையும் கமெண்டில் சொல்லிடுங்க. ஆர்கன் டொனேஷனில் யார் ஃபஸ்ட்டு, ஆர்கன் டொனேஷன் அறுவை சிகிச்சையில் ஆர்கன் அறுவை சிகிச்சையில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்காக அரசு மரியாதையுடன் கூடிய ஒரு இறுதி சடங்கு நடத்தப்படும் அப்படிங்கிறது செப்டம்பர் 2023 நம்ம தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இந்த ஆர்கன் டொனேஷன் பண்ணுறவங்களுக்கான உடல்களை வந்து அரசு மரியாதை, மூளை காய்ச்சல் அடைஞ்சவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ இது எந்த ஸ்கீமுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மை காக்கும் 48. ஓகேவா, ஸோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழே வரக்கூடிய தான் இது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 2025 இளம் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது பிரிட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரிட்டன் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஃபஸர் ஸ்ரீவாஸ் சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இளம் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது 40 வயசுக்கும் கம்மியானவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது. அதை இவர் இப்போ வாங்கியிருக்காரு. அடுத்தது யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிற ஒரு ஏஐ கோர்ஸ். ஓகேவா, ஸோ இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மெய்டி இருக்காங்க இல்லையா, ஐடி மினிஸ்ட்ரி இருக்காங்களே, இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரி. ஸோ அவங்க தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஃப்ரீ நேஷ்னல் ஏஐ கோர்ஸ். ஸோ இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னா அண்டர் இந்தியா ஏஐ மிஷன் அப்படிங்கிறது. இப்போ தான் ஒரு நாளைக்கு முன்னாடி இந்த மிஷன் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த மிஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அப்படிங்கிறது
சஸ்டைனபிலிட்டி 2026. ஸோ குவாக்கரலி சைமன் அப்படிங்கிற இவங்க தான் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் எல்லாம் எப்போவுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. 2026க்கான ரேங்கிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐஐடி டெல்லி, ஓகேவா. ஸோ செகண்ட் வந்து ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஐஐடி டெல்லி, அடுத்தது ஐஐடி பாம்பே, அடுத்தது ஐஐடி காரக்பூர். வேர்ல்டு லெவலில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னா லுண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறவங்க. ஸோ இது வந்து ஸ்வீடனில் இருக்குது, இவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸு. அடுத்தது வேர்ல்டு செர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் 17 நவம்பர் 17 செலிப்ரேட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு அவேர்னஸ் டே, ஓகேவா. வேர்ல்ட் சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன், ஸோ அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை எலிமினேட் பண்ணுறதுக்கான ஒரு தினமாக நவம்பர் 17 செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின அவேர்னஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைமாக இந்த டே அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்னென்னா ஆக்ட் நவ் எலிமினேட் சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, என்னென்னா 2030 இதை எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது 90-70-90 அப்படிங்கிற ரேஷியோவில் இப்போ இருக்குது. இந்த 90-70-90 என்னன்னா 90% வந்து இந்த சர்விக்கல் கேன்சருக்கான வேக்சினேஷன் அப்படிங்கிறது போட்டுட்டாங்க. 70% வந்து ஸ்க்ரீன்டு டெஸ்ட், ஸோ அந்த சர்விக்கல் கேன்சர் ரிலேட்டடாக டெஸ்ட் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் 90% பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைம்லி கரெக்டான டைமில் எல்லாத்துக்கும் அந்த இது கண்டுபிடிச்சி அதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த 90-70-90. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஹெச்ஐவிலையுமே 90-90-90 அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று வந்து வேக்சினேட்டட், இன்னொன்று வந்து ஸ்க்ரீன் டெஸ்ட், அதாவது மானிட்டர் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறது. தேர்ட் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக டைம்லி ட்ரீட்மெண்ட்டாக இருக்கா, எத்தனை பேர் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் இப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது தியாக திருநாள். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் விஓசி அவர்களோட வாவு சிதம்பரனார் இருக்கார் இல்லையா, அவரோட 85வது நினைவு நாள் அப்படிங்கிறது 2021 இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த தினத்தை நவம்பர் 18 இவரோட நினைவு தினத்தை தியாக திருநாளாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து வருஷம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த விஓசி அவர்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸோ ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் சென்டர் கம்பெனி அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1906 அக்டோபர் 16. ஸோ இது போக அவரை பற்றி நமக்கு சட்டன் ஞாபகம் வருது, செக்கிழுத்த செம்மல் அப்படிங்கிறது தான். ஸோ பிபின் சந்திரபால் அவர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு பாரதியார் அவர்கள் கூட்டிகிட்டு வருவாங்க. அண்ட் அவருக்கு பிபின் சந்திரபால் அவர்களோட தோளோட தோள் நின்று சுப்பிரமணிய சிவாவும் இவரும் விஓசி அவர்களும் சேர்ந்து தான் அவரை வந்து பயணத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பிரச்சாரம் எல்லாம் செய்வாங்க. ஸோ பிபின் சந்திரபால் கைது செய்யப்படுவார். அவர் விடுதலை செய்யப்பட்ட நாளை வந்து இவங்க செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஆர்டரை மீறி அவங்க பண்ணனால அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஓசி அவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்து 40 வருஷம் தண்டனை அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அண்டு நம்ம சிவா அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 10 years அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பட் 2 பேரையுமே 1908 அரெஸ்ட் பண்ணி 1912 வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வஉசி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோவை சிறையிலும் அடுத்தது கண்ணனூர் சிறையில் கேரளாலையும் அடைக்கப்பட்டிருப்பார். ஸோ 2 சிறையிலையுமே செக்கிழுக்க வைக்கப்பட்டு நிறைய கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகியிருப்பார். அதனால தான் அவர் வெளியே வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு நடவடிக்கையிலையுமே ஈடுபடாமல் ரொம்ப அமைதியாக இருந்திருப்பார். ஒத்துழையாமை இயக்க டைமில் கூட அவரோட இந்த ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வெளிப்படையாக காட்டாமல் மறைமுகமாக தான் காட்டிகிட்டு இருந்திருப்பார். ஸோ இப்படிப்பட்டவர் நவம்பர் 18 1936 வந்து இறந்திருப்பார். ஸோ இதான் விஓசி அவர்களை பற்றின சில முக்கியமான டீட்டெயில்ஸ். இன்னும் நிறைய இருக்குது, அதை நம்ம தனியாகவே பார்க்கலாம். அடுத்தது யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறது நவம்பர் 20 ஸோ யுனைடெட் நேஷன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் டே எப்போ அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஒரு சின்ன ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். பீகாரோட சிஎம்மாக நிதிஷ்குமார் அவர்கள் 10வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்திரா காந்தி அவர்களின் பிறந்த தினம் நவம்பர் 19 நேஷ்னல் இன்டெகிரிட்டி டே. ஸோ செமரி எரிமலை இந்தோனேஷியாவில் இருக்குது. தோட்டா ஆக்ட் 1994. ஸோ இதுக்கான விதிகள் 2014 சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2025 ஆண்டுக்கான பிரிட்டனோட இளம் சாதனையாளர் விருது ப்ரொஃபஸர் ஸ்ரீவாஸ் சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யுவா ஏஐ ஃபார் ஆல் அப்படிங்கிறது ஃப்ரீ நேஷ்னல் ஏஐ கோர்ஸ். ஸோ இது வந்து யாருன்னா மெய்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது, இந்தியன் ஏஐ மிஷனுக்கு கீழே. ஸோ குவாக்கரலி சைமன், ஸோ இவங்களோட யூனிவர்சிட்டி ரேங்கிங் படி இந்தியாவில் ஃபஸ்ட் பிளேஸில் ஐஐடி டெல்லி இருக்காங்க. வேர்ல்ட் சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே நவம்பர் 17 தியாக திருநாள் நவம்பர் 18 யூனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே அப்படிங்கிறது நவம்பர் 20 ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.